சுவாமி சரணாகதி பண்றான்னு சொல்லி லட்சுமணன் கண்ணு கண்ணீருமா அழுதுன்னு சொன்னாலாம். ஏவம் சௌமித்ரம் கருணம் சாஸ்ரோஜனம் ஹனுமான் பிரஜ்வாச்சேதம் வாக்கியம் வாக்கிய விசாரதா. ஹனுமார் சகலமும் அந்த பேசுற போதே தெரியுமா என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறாள். அவ இப்படிப்பட்டவாள், இப்படி சரணாகதி பண்ணக்கூடியவாளா, சகலமும் புரியுமா ஹனுமாருக்கு. அதனால சுவாமி வாக்குனால அப்பா எந்த தேசத்துல இவன் மந்திரியா இருக்கானோ அந்த தேசத்துல என்னடா குறைச்சல் இருக்குன்னு கேட்டாள் லட்சுமணனை பார்த்து. அவன் இவன் எந்த தேசத்துல இவன் தூதனா இருக்கானோ மந்திரியோட தேசத்துல என்னடா குறைச்சல் இருக்குன்னு கேட்டாள் லட்சுமணனை பார்த்து. அவன் இவன் இருக்கும், அவன் எந்த காரியம் அவனுக்கு சித்தி ஆகாமல் இருக்கும், சகல காரியமும் சித்திக்கும். அப்படிப்பட்ட மகாவீரன் ஹனுமாரை பத்தி கொண்டாடினாள். உடனே ஹனுமார் சொன்னாள், நீங்கள் இப்படி சரணாகதி பண்றேன்னு சுக்ரீவனை சொல்லப்படாது. உங்களை போலத்த மகான்களை சுக்ரீவன் தேடிக்கிட்டு எங்கேயாவது கொண்டு நான் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு ரொம்ப நாளா நினைச்சேன். அது அவன் தேடிக்கிட்டு வர வேண்டிய தெய்வம் அவனுக்கு லாட்சி சீட்டு விழுந்தா போல நீங்களா தேடிக்கிட்டு வந்திருக்கு. ஈதிருஷா புத்தி சம்பன்னா ஜிதக்ரோதாஜிதேந்திரியா திரஷ்டபூயாவானரேந்திரேண திஷ்ட்யா தர்சனமாகதா. புத்தி சம்பன்னா இம்மாதிரியான புத்திமான்களை சுக்ரீவன் தேடிக்கிட்டு வரணும். கிஷ்கிந்தைக்கு யாரு வர போறாள், குரங்கு இருக்கிறதுல எந்த புத்திமான்கள் அங்க வர போறாள். புத்தி சம்பன்னா வெறும் புத்தி மட்டும் உள்ளவர்கள் இல்ல நீங்கள். ஜிதக்ரோதாஜிதேந்திரியா கோபத்தை ஜெயிச்சவன். அவன் கோபத்தை ஜெயிப்பது ரொம்ப சிரமம். அதனால ஞான வாசிஷ்டத்துல சொன்னார் வசிஷ்டர், ராமா கோபம் வந்தா ஒண்ணு பண்ணிவிடுனாள். அவன் கோபத்தையும் நீ விடவண்ணா ஒரு காரியம் பண்ணிவிடுனாள். கோபே விதீயதான் நாள், கோபத்தின் பேர்ல கோவிச்சு கொண்டாள். அட பாபி என்ன கெடுக்கிறதுக்கு நீ எனக்கா வரையன்னு அதை வையினார். அப்படி சொல்லி கொடுத்தார் ராமனுக்கு வசிஷ்டர். கோபத்தை ஜெயிச்சவானா, கோபம் வராமல் இருக்காது, ஜெயிக்கணும். ஜிதக்ரோதா ஜிதேந்திரியா இந்திரியத்தை ஜெயிச்சவாளா. இந்திரியம் அப்படி நல்ல பாம்பு மாதிரி அப்படி பொந்துக்குள்ள இருக்கா போல அப்படி எப்படி கண் கால் மூக்கு நாக்கில் இருந்து வெளியில விஷயத்துக்காக போய் அங்கேருந்து கொண்டு விஷத்தை கொண்டு ஜீவனத்துல குட்டுமா. அப்படி சொன்னாள் மகாபாரதத்துல. சனத்சுஜாத்தியத்துல போய் சொல்லியிருக்காள். அப்படி இந்த இந்திரியங்கள் என்னன்னா சர்ப்பம் விட்டாள்.